वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 75 पम्पादर्शनम् पम्पादर्शनम् पञ्चसप्ततितमः सर्गः 75வது सर्गम् पम्पादर्शनम् पम्पादर्शनम् देवं तो तस्यां यातायां शबर्यां स्वेन तेजसा लक्ष्मणेन सह भ्रात्रा चिन्तयामास राघवः तस्यामन्द शबर्यां शबरी स्वेन तनद तेजसा तवपयनाल देवं स्वर्गत्तिल यातायाम तो சென்ற பின்னர் ராகவः ஸ்ரீராமர் भ्रात्रा தம்பியான லக்ஷ்மணேன சக லக்ஷ்மணரோடு கூட சிந்தையாமாச பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். அந்த சபரி தனது தவப்பயனால் ஸ்வர்க்கத்தில் சென்ற பின்னர் ஸ்ரீராமர் தம்பியான லக்ஷ்மணரோடு கூட பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். சச்சிந்தயித்வா தர்மாத்மா பிரபாவம் தம் மகாத்மனாம் ஏதக்காரிணமேகாக்ரம் லக்ஷ்மணம் ராகவோ பிரவீத். சஹா அந்த தர்மாத்மாவாகிய ராகவா ஸ்ரீராமர் மகாத்மனாம் மகாத்மாக்களுடைய தம் அந்த பிரபாவம் அமானுஷ்ய சக்தியை சிந்தையித்வா ஸ்மரித்து ஏகாக்ரம் ஒரே பிடிவாதமாய் ஹிதகாரிணம் தனது நன்மைக்கே பாடுபடுபவராகிய லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தார். அந்த தர்மாத்மாவாகிய ஸ்ரீராமர் மகாத்மாக்களுடைய அந்த அமானுஷ்ய சக்தியை ஸ்மரித்து ஒரே பிடிவாதமாய் தனது நன்மைக்கே பாடுபடுபவராகிய லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். திருஷ்டோயம் ஆஶ்ரம சௌம்யே பஹ்வாஶ்சர்யோ மகாத்மனாம் விஸ்வஸ்தமிருகஷார்தூலோ நானாவிஹக சேவிதः. சௌம்யே அப்பா மகாத்மனாம் மகாத்மாக்களுடைய அயம் இந்த விஸ்வஸ்த மிருகஷார்தூலः ஒன்றோடொன்று நட்பு கொண்ட மான்களையும் புலிகளையும் உடையதாயும் நானாவிஹக சேவிதः பலவித பறவைகளால் வாழப்பெற்றதாயும் பஹ்வாஶ்சர்யக மிக ஆச்சரியகரமாயிருக்கிறதுமான ஆசிரமமானது திருஷ்டக நம்மால் தரிசனம் செய்யப்பட்டது. அப்பா மகாத்மாக்களுடைய இந்த ஒன்றோடொன்று நட்பு கொண்ட மான்களையும் புலிகளையும் உடையதாயும் பலவித பறவைகளால் வாழப்பெற்றதாயும் மிக ஆச்சரியகரமாயிருக்கிறதுமான ஆசிரமமானது நம்மால் தரிசனம் செய்யப்பட்டது. சப்தானாம் ச சமுத்ராணாம் ஏஷு தீர்த்தேஷு லக்ஷ்மண உபஸ்பிருஷ்டம் ச விதிவத் பிதரஷ்சாபி தர்ப்பிதாः. லக்ஷ்மணா சப்தானாம் ஏழு சமுத்ராணாம் சமுத்திரங்களின் ஏஷு இந்த தீர்த்தேஷு ச புண்ணிய தீர்த்தங்களில் விதிவச்ச சாஸ்திரப்படியே உபஸ்பிருஷ்டம் ஸ்நானம் செய்யப்பட்டது. பித்தரஹ ச அப்பி பித்ரு தேவதைகளும்
தர்ப்பிதாகா தர்ப்பணத்தால் திருப்தி செய்யப்பட்டார்கள். லக்ஷ்மணா 7 சமுத்திரங்களின் இந்த புண்ணிய தீர்த்தங்களில் சாஸ்திரப்படியே ஸ்நானம் செய்யப்பட்டது. பித்ருவதைகளும் தர்ப்பணத்தால் திருப்தி செய்யப்பட்டார்கள். பிரணஷ்டம் அசோபம் யத் கல்யாணம் சமோபஸ்திதம் தேன தத்வேன ஹ்ருஷ்டம் மே மனோ லக்ஷ்மண சம்பிரதி. லக்ஷ்மணா அசுபம் மனவேதனையை விளைவித்ததாகிறது. யத் எதுவோ தது பிரணஷ்டம் ஒழிந்தது. கல்யாணம் நன்மையை விளைவிக்கிறது. சமுபஸ்திதம் கிட்டிவிட்டது. தேன அதனால் மே எனது மனஹா மனம் சம்பிரதி இப்பொழுது தத்வேன முற்றும் ஹ்ருஷ்டம் திருப்தி கொண்டு விட்டது. லக்ஷ்மணா மனவேதனையை விளைவித்ததாகிறது. எதுவோ அது ஒழிந்தது. நன்மையை விளைவிக்கிறது. கிட்டிவிட்டது. அதனால் எனது மனம் இப்பொழுது முற்றும் திருப்தி கொண்டு விட்டது. ஹ்ருதயே நரவ்யாக்ர சுபம் ஆவிர்பவிஷ்யதே. நரவ்யாக்ர புருஷோத்தமா ஹே ஆனபடியால் ஹிருதயே காரிய சாராம்ச விஷயத்தில் சுபம் நல்லது ஆவிர்பவிஷ்யதே உண்டாக போகிறது. புருஷோத்தமா ஆனபடியால் காரிய சாராம்ச விஷயத்தில் நல்லது உண்டாக போகிறது. ததா கச்ச கவிஷ்யாவஹ பம்பாம் தாம் பிரியதர்ஷனாம் ரிஷ்யமுகோ கிரிர்யத்ர நாதி தூரே பிரகாசதே. தத்தானபடியால் ஆகச்ச வா யத்ர எங்கு ரிஷ்யமுகா ரிஷ்யமுக கிரி நாதி தூரே அருகாமையில் பிரகாசத்தே விளங்குகிறதோ தாம் அந்த பிரிய தர்ஷனாம் அழகிய பம்பா நதிக்கு தமிஷ்யாவகா போவோம். ஆனபடியால் வா எங்கு ரிஷ்யமுக கிரி அருகாமையில் விளங்குகிறதோ அந்த அழகிய பம்பா நதிக்கு போவோம். யஸ்மின் வசதி தர்மாத்மா சுக்ரீவோம் சுமதः சுதः நித்யம் பாலே பயாத்ரஸ்தச்சதுர்பிः சஹ வானரைः. தர்மாத்மாவாகும் அம்சுமதः சூரிய பகவானது சுதः புதல்வராகிய சுக்ரீவரும் பாலே பயாத் வாலியினிடத்தில் உள்ள அச்சத்தால் நித்தியம் எப்பொழுதும் திரஸ்தக பயந்தவராய் சதுர்பிகி 4 வானரைகி வானரர்களோடு சக கூட யஸ்மின் அதில் வசதி வசிக்கிறான். தர்மாத்மாவாகும் சூரிய பகவானது புதல்வராகிய சுக்ரீவரும் வாலியினிடத்தில் உள்ள அச்சத்தால் எப்பொழுதும் பயந்தவராய் 4 வானரர்களோடு கூட அதில் வசிக்கிறான். அபித்வரே ச தம் திரஷ்டும் சுக்ரீவம் வானரர்ஷபம் தததீனம் ஈமே சௌம்ய சீதாயா பரே மார்கணம். வானரர்ஷபம் ச வானரோத்தமனாகிய தம் சுக்ரீவம் அந்த சுக்ரீவனை திரஷ்டும் பார்க்க அபித்வரே பாடுபடுவேன். ஏனென்றால் சௌமியே அப்பா மே எனது சீதையை
பரிமார்கணம் தேடுவது ததர்தானம் அவன் பொறுப்பு. வானரோத்தமனாகிய அந்த சுக்ரீவனை பார்க்க பாடுபடுவேன். ஏனென்றால் அப்பா, எனது சீதையை தேடுவது அவன் பொறுப்பு. ஏதே ப்ருவாணம் தம் வீரம் ராமம் சௌமித்ரிரப்ரவீத் கச்சாவஸ்த்வரிதம் தத்ர மமாபி த்வரதே மனः. சௌமித்ரியே லக்ஷ்மணரித்தே மேற்கண்டவாறு புராணம் சொல்லிக் கொண்டிருந்து தம் அந்த வீரம் சூரராகிய ராமம் ஸ்ரீராமரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தார். தத்ர அவ்விடத்திற்கு துவரிதம் சீக்கிரமாகவே கச்சாவக போவோம். மம எனது மனஹாப்பி மனதும் துவரத்தே ஆத்திரமாயிருக்கிறது. லக்ஷ்மணர் மேற்கண்டவாறு சொல்லிக் கொண்டிருந்த அந்த சூரராகிய ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். அவ்விடத்திற்கு சீக்கிரமாகவே போவோம், எனது மனதும் ஆத்திரமாயிருக்கிறது. ஆஶ்ரமாத்து ததஸ்தஸ்மான் நிர்கத்ய ச விஷாம்பதிः ஆஜகாம ததः பம்பாம் லக்ஷ்மணேன சஹாபிபூः. ததः அதன் பிறகு அபிபூः சர்வோத்கிருஷ்டரான விஷாம்பதிः ச லோகநாதராகுமவத். தஸ்மாத் அந்த ஆஶ்ரமாத் ஆஶ்ரமத்திலிருந்து நிர்கத்தியே வெளிப்புறப்பட்டு ததः பொழுது பம்பாம் து பம்பா நதியை லக்ஷ்மணேன லக்ஷ்மணரோடு சக கூட ஆஜகாம அடைந்தார். அதன் பிறகு சர்வோத்கிருஷ்டரான லோகநாதராகும் அவர் அந்த ஆஶ்ரமத்திலிருந்து வெளிப்புறப்பட்டு அப்பொழுது பம்பா நதியை லக்ஷ்மணரோடு கூட அடைந்தார். சமீக்ஷமான புஷ்பாட்யம் சர்வதோ விபுலத்ருமம் கோயஷ்டிக்கைश्च அர்ஜுனகைः சதபத்ரைश्च கீரகைः ஏதைश्चान्यैश्च விவிதைர்நாதிதம் தத்வனம் மஹத் स रामो विविधान् वृक्षान् सरांसि विविधानि च पश्यन् कामाभिसन्तप्तो यगाम परमं ह्रदं सत्तामासाद्य वै रामो दूरादुदकवाहिनीं मतङ्गसरसं नाम ह्रदं समबगाहत ततो जग्मतुरव्यग्रो राघवो ये समाहितो सः अन्ध रामः ஸ்ரீராமர்காமாபிசந்தப்தः சீதையை நினைத்து தவிக்கிறவராய் சர்வதः எல்லா பக்கங்களிலும் புஷ்பாட்யம் பூக்கள் அடர்ந்து விபுலத்ருமம் பெரிய மரங்கள் உடையதாய் மகத் அழகானதும் கோயஷ்டிகைச்ச நாரைகளாலும் அர்ஜுனகைஹி மயில்களாலும் சதபத்ரைச்ச கொக்குகளாலும் கீரகைஹி நாணவந்தான் குருவிகளாலும் ஏத்தைச்ச இவைகளாலும் அந்யைஹி மற்ற விவிதைச்ச பலவகை பறவைகளாலும் நாதித்தம் சப்திக்கப் பெற்ற தத்வனம் அந்த வனத்தை சமீக்ஷமானக ச பார்த்து கொண்டும் விவிதான் பல விருக்ஷான் மரங்களையும் விவிதானி பல சராம்சி ச ஓடைகளையும்
பஷ்யன் பார்த்து கொண்டு பரமம் உத்தமமான ஹிருதம் சரசிற்கு ஜகாம வந்து சேர்ந்தார். சகா அந்த ராமகா ஸ்ரீராமர் தூரத்திலிருந்து தாம் அந்த உதகவாயினீம் நதியை ஆசாத்தியவை கடந்து மத்தங்க சரஸ் நாம என்ற ஹிருதம் மடுவில் சமவகாகத்த ஸ்நானம் செய்தார். அவ்யக்ரோ சாந்த மனத்தினர்களாயிருந்த சமாயித்தோ புண்ணியாத்மாக்களாகும் ரகவோயி ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் ததா அவ்விடத்திலிருந்து ஜக்மதுகு வழி நடந்தார்கள். அந்த ஸ்ரீராமர் சீதையை நினைத்து தவிக்கிறவராய் எல்லா பக்கங்களிலும் பூக்கள் அடர்ந்து பெரிய மரங்கள் உடையதாய் அழகானதும் நாரைகளாலும் மயில்களாலும் கொக்குகளாலும் நாணவந்தான் குருவிகளாலும் இவைகளாலும் மற்ற பலவகை பறவைகளாலும் சப்திக்கப் பெற்ற அந்த வனத்தை பார்த்து கொண்டும் பல மரங்களையும் பல ஓடைகளையும் பார்த்து கொண்டு உத்தமமான சரசிற்கு வந்து சேர்ந்தார். அந்த ஸ்ரீராமர் தூரத்திலிருந்து அந்த நதியை கடந்து மத்தங்க சரஸ் என்ற மடுவில் ஸ்நானம் செய்தார். சாந்த மனத்தினர்களாயிருந்த புண்ணியாத்மாக்களாகும் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அவ்விடத்திலிருந்து வழி நடந்தார்கள். சதசோக சமாவிஷ்டோ ராமோ தசரதாத்மஜः விவேஷநாலினீம் பம்பாம் பங்கஜைश्च சமாவ்ருதாம் तिलका शोक पुन्नाग वकुलोद्दालकशिनीं रम्योपवन संबाधां पद्मसंपीडितोदकां स्फटिकोपमतोयाड्यां श्लक्ष्णवालुकसन्ततां मत्स्यकच्छपसंबाधां तीरस्तद्रुमशोभितां सखीभिरिव युक्तभिर्लथभिरनुवेष्टितां किन्नरोरगन्धर्व यक्षराक्षससेवितां नानाद्रुमलताकीर्णां शीतवारिनिधिं शुभां पद्मै सौगन्धिकैस्ताम्रां शुक्लां कुमुदमण्डलैः नीलां कुवलयैर्जातैर्बहुवर्णां खुथामिव अरविन्दोत्पलवतीं पद्मसौगन्धिकायुताम् पुष्पिताम्रबाणोपेतां बर्हिणोद्घुष्टनदितां स तां दृष्ट्वा ततः पम्पां रामसौमित्रेण सह विललापस तेजस्वी कामादशरथात्मजः तिलकैर्बीजपूरैश्च वरैः शुक्लद्रुमैस्तथा पुष्पितैकरवीरैश्च पुण्णागैश्च सुपुष्पितैः मालते कुन्दगुल्मैश्च भाण्डीरैर्निचूलैस्तथा अशोकैः सप्तपर्णैश्च केतकैरतिमुक्तकैः अन्यैश्च विविधैर्वृक्षैः प्रमदामिव भूषिताम् सः अन्धदशरथात्मजः
தசரதரின் திருக்குமாரராகிய ராமः ஸ்ரீராமர் சோக சமாவிஷ்டஹது சோகத்தால் தவிக்கின்றவராய் பங்கஜைஹி தாமரை மலர்களால் சமாவிருத்தாம் நிறைந்து விளங்கியதும் திலக அசோக புன்னாக பக்குல உத்தால காஷினீம் திலகம் அசோகம் பொன்னை மகிழ் உத்தாலம் இவைகளால் அழகுற்று விளங்குகிறதும் ரம்யோபவன சம்பாதாம் அழகிய சோலைகளால் நிறைந்து விளங்குகிறதும் பத்ம சம்பீடி தோதகாம் தாமரைகள் செறிந்து நிறையுடையதும் ஸ்பட்டிகோப்பம தோயாடியாம் பழுங்கை நிகர்த்த நீர் நிறைந்ததும் ஸ்லக்ஷ்ணவாலுக்க சந்ததாம் கொழுந்து மணல்களால் நிறைந்ததும் மத்ஸ்ய கச்சப சம்பாதா மீன்களும் ஆமைகளும் நிறைந்ததும் தீரஸ்த துரும சோபிதாம் கரைகளில் இருக்கும் மரங்களால் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் யுக்தாபிகி ஏற்ற சகிபிகி தோழிகளால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே லதாபிகி கொடிகளால் அனுவேஷ்டிதாம் சூழப் பெற்றதும் கிண்ணரோரக கந்தர்வ யக்ஷ ராட்சச சேவிதாம் கிண்ணரர்கள் உரகர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவர்களால் நடைபெற்று விளங்குகிறதும் நானா துரும லதா கீர்ணாம் பலவகை மரங்களாலும் கொடிகளாலும் நிறைந்துள்ளதும் சீதவாரி நிதிம் குளிர்ந்த நீர் நிறைந்ததும் பத்மைகி செந்தாமரைகளாலும் சௌகந்திகைகி செங்கல் நீர் புஷ்பங்களாலும் தாம்ராம் சிவந்ததாயும் குமுதமண்டலைகி ஆம்பல் குவியல்களால் சுக்லாம் வெண்மையாயும் ஜாத்தைகி சிறந்த குவலையைகி கரு நெய்தல்களால் நீலாம் கருத்ததாயும் பகுவர்ணாம் பல வர்ணங்களுடன் குதாமிவ பொம்மை வேலை செய்யப்பெற்ற ரத்ன கம்பளத்தை போலிருக்கிறதும் அரவிந்தோத்பலவத்தை வெண் தாமரை கரு நெய்தல்களால் நிறைய பெற்றதும் பத்ம சௌகந்தி காயுதாம் செந்தாமரை கல்ஹாரம் இவைகளால் நிறைய பெற்றதும் புஷ்பிதாம்ரவணோபேதாம் பூத்த மாஞ்சோலைகளால் நிறைந்ததும் பர்ஹிணோத்குஷ்டநாதிதாம் மயில்களின் ஒலிகளால் சப்திக்க பெற்றதும் சுபாம் ச அழகாய் விளங்கியதுமான பம்பாம் பம்பை நளினீம் சரசிற்கு விவேஷ வந்தார் சஹராமக அந்த ஸ்ரீராமர் சௌமித்ரினா லக்ஷ்மணரோடு சக கூட திலக்கைஹி திலக்க விருக்ஷங்களாலும் பீஜ பூரைஹி ச மாதளை மரங்களாலும் வரைஹி சிறந்த சுக்ல துருமைஹி தத்தா வெள்ளொழுத்தி மரங்களாலும் புஷ்பிதைகி நன்கு பூத்த கரவீரைஹி ச அலரிகளாலும் சுபுஷ்பிதைகி நன்கு புஷ்பித்த புன்னாகைஹி ச புன்னாக மரங்களாலும் மாலத்தி குந்த குல்மைஹி ச முல்லை குந்தம் இவைகளின் புதர்களாலும் பாண்டீரைஹி ஆலமரங்களாலும் நிச்சூலைஹி ததா நீர் நொச்சிகளாலும் அசோகைஹி அசோகங்களாலும் சப்த பர்ணைஹி ச ஏழிலை பாலை மரங்களாலும் கேத்தகைஹி தாழைகளாலும்
அதிமுக்த கைகி அதிமுக்த மரங்களாலும் அந்யைகி மற்றுமுள்ள விவிதைகி பல விருக்ஷைகி ச மரங்களாலும் பிரமதாமிவ கட்டழகியைப் போல பூஷித்தாம் அழகு வாய்ந்து விளங்கியதுமான தாம் அந்த பம்பாசரசை ததக அப்பொழுது திருஷ்டுவா பார்த்து தேஜஸ்வியாயும் தசரதாத்மஜக தசரதன் குமாரருமாகிய சக அவர் காமாத் அன்பின் அதிசயத்தால் விலலாப்ப அழுதார். அந்த தசரதரின் திருக்குமாரராகிய ஸ்ரீராமர் சோகத்தால் தவிக்கின்றவராய் தாமரை மலர்களால் நிறைந்து விளங்கியதும் திலக்கம் அசோகம் பொன்னை மகிழ் உத்தாலம் இவைகளால் அழகுற்று விளங்குகிறதும் அழகிய சோலைகளால் நிறைந்து விளங்குகிறதும் தாமரைகள் செறிந்த நீரை உடையதும் பளிங்கை நிகர்த்த நீர் நிறைந்ததும் கொழுந்து மணல்களால் நிறைந்ததும் மீன்களும் ஆமைகளும் நிறைந்ததும் கரைகளில் இருக்கும் மரங்களால் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் ஏற்ற தோழிகளால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கொடிகளால் சூழப்பெற்றதும் கிண்ணரர்கள் உரகர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவர்களால் நடைபெற்று விளங்குகிறதும் பலவகை மரங்களாலும் கொடிகளாலும் நிறைந்துள்ளதும் குளிர்ந்த நீர் நிறைந்ததும் செந்தாமரைகளாலும் செங்கழ்நீர் புஷ்பங்களாலும் சிவந்ததாயும் ஆம்பல் குவியல்களால் வெண்மையாயும் சிறந்த கருநெய்தல்களால் கருத்ததாயும் பல வர்ணங்களுடன் பொம்மை வேலை செய்யப்பெற்ற இரத்ன கம்பளத்தை போலிருக்கிறதும் வெண்தாமரை கருநெய்தல்களால் நிறைய பெற்றதும் செந்தாமரை கல்ஹாரம் இவைகளால் நிறைய பெற்றதும் பூத்த மாஞ்சோலைகளால் நிறைந்ததும் மயில்களின் ஒலிகளால் சப்திக்க பெற்றதும் அழகாய் விளங்கியதுமான பம்பை சரசிற்கு வந்தார். அந்த ஸ்ரீராமர் லக்ஷ்மணரோடு கூட திலக்க விருக்ஷங்களாலும் மாதளை மரங்களாலும் சிறந்த வெள்ளொளுத்தி மரங்களாலும் நன்கு பூத்த அலரிகளாலும் நன்கு புஷ்பித்த பொன்னாக மரங்களாலும் முல்லை குந்தம் இவைகளின் புதர்களாலும் ஆலமரங்களாலும் நீர் நொச்சிகளாலும் அசோகங்களாலும் ஏழிலை பாலை மரங்களாலும் தாழிகளாலும் அதிமுக்த மரங்களாலும் மற்றுமுள்ள பல மரங்களாலும் கட்டழகியைப் போல அழகு வாய்ந்து விளங்கியதுமான அந்த பம்பாசரசை அப்பொழுது பார்த்து தேஜஸ்வியாயும் தசரதன் குமாரருமாகிய அவர் அன்பின் அதிசயத்தால் அழுதார். अस्यास्तीरेतो पूर्वोक्तः पर्वतो धातो मण्डितः ऋष्यमूक इति ख्यातश्चित्रपुष्पितकाननः. अस्याः இதனது தீரே கரையில் தாத்து மண்டிதः தாதுக்கள் நிறைந்ததும் சித்திர புஷ்பித்த காணனः அழகாய் பூத்த சோலைகளை உடையதும் பூர்வோக்தः தோ முன்னமேயே கபந்தனால் சொல்லப்பட்டதுமாகிய ரிஷ்யமூக்கः இதி ரிஷ்யமூக்கமென்று கியாத்தः பிரசித்தி பெற்று விளங்குகிறதுமாகிய பர்வதः பர்வதம் இருக்கிறது. இதனது கரையில் தாதுக்கள் நிறைந்ததும் அழகாய் பூத்த சோலைகளை உடையதும்
முன்னமேயே கபந்தனால் சொல்லப்பட்டதுமாகிய ரிஷ்யமூக்கம் என்று பிரசித்தி பெற்று விளங்குகிறதுமாகிய பர்வதம் இருக்கிறது. ஹரே ருக்ஷ ரஜோநாம்னः புத்ரஸ்தஸ்ய மகாத்மனः அத்யாஸ்தேதம் மகாவீர்யः சுக்ரீவ இதி விஸ்ருதः. தஸ்ய அந்த மகாத்மனः மகாத்மாவான ருக்ஷரஜோநாம்னः ருக்ஷரஜஸ் என்ற பெயருள்ள ஹரே வானரத்தின் புத்திரக புதல்வனும் மகாவீர்யः மகாவீர்யவானும் விஸ்ருதः பிரசித்தி பெற்றவனுமான சுக்ரீவः இதி சுக்ரீவன் என்பவன் தம் அதில் அத்தியாஸ்தே வசிக்கிறான். அந்த மகாத்மாவான ருக்ஷரஜஸ் என்ற பெயருள்ள வானரத்தின் புதல்வனும் மகாவீர்யவானும் பிரசித்தி பெற்றவனுமான சுக்ரீவன் என்பவன் அதில் வசிக்கிறான். சுக்ரீவமபிகச்சத்வம் வானரேந்திரம் நரர்ஷபா இத்யுவாச்ச புனர்வாக்கியம் லக்ஷ்மணம் சத்யவிக்ரமம். நரர்ஷபா புருஷோத்தமா வானரேந்திரம் வானரோத்தமனான சுக்ரீவம் சுக்ரீவனிடம் துவம் நீ அபிகச்ச போய் வா. சத்யவிக்ரமம் வீண் போகா பராக்கிரமமுடைய லக்ஷ்மணம் லக்ஷ்மணனை பார்த்து இதி மேற்கண்டவாறு அருளிச் செய்து புனகா மீளவும் வாக்கியம் பின்வரும் சொல்லையும் உவாச்ச சொன்னார். புருஷோத்தமா வானரோத்தமனான சுக்ரீவனிடம் நீ போய் வா. வீண் போகா பராக்கிரமமுடைய லக்ஷ்மணனை பார்த்து மேற்கண்டவாறு அருளிச் செய்து மீளவும் பின்வரும் சொல்லையும் சொன்னார். ராஜ்யப்ரஷ்டேன தீனேன தஸ்யாமாசக்தசேதசா கதம் மயா வினா சக்யம் சீதாம் லக்ஷ்மண ஜீவித்தும். லக்ஷ்மணா ராஜ்யப்ரஷ்டேன ராஜ்யத்தை இழந்து தீனேன பரிதபித்து கொண்டிருப்பவனும் தஸ்யாம் அவளிடத்தில் ஆசக்த சேதசா உயிரை அர்ப்பணம் செய்து விட்டவனுமான மயா என்னால் சீதாம் வினா சீதையின்றி ஜீவித்தும் உயிருடன் இருக்க கதம் சக்கியம் எப்படி முடியும். லக்ஷ்மணா ராஜ்யத்தை இழந்து பரிதபித்து கொண்டிருப்பவனும் அவளிடத்தில் உயிரை அர்ப்பணம் செய்து விட்டவனுமான என்னால் சீதையின்றி உயிருடன் இருக்க எப்படி முடியும். இத்யேவமுக்த்வா மதனாபி பீடிதः ச லக்ஷ்மணம் வாக்கியம் அனன்ய சேதசம் விவேஷ பம்பாம் நளினீ மனோரமாம் ரகோத்தம சோக விஷாதயந்திரிதः. மதனாபி பீடிதः அன்பின் அதிசயத்தால் மனம் நொந்து சோக விஷாதயந்திரிதः சோகத்தினால் சோர்வடைந்தவருமான சஹா ரகுத்தமः அந்த ஸ்ரீராமர் அனன்ய சேதசம் ஏகாக்ர சித்தமுடைய லக்ஷ்மணம் லக்ஷ்மணரை பார்த்து வாக்கியம் ஒரு சொல்லை இதி ஏவம் மேற்கண்டவாறு உக்த்வா சொல்லிவிட்டு மனோரமாம் மிக்க அழகிய பம்பாம் பம்பை நளினீம் சரசிற்கு விவேஷ வந்து சேர்ந்தார். அன்பின் அதிசயத்தால் மனம் நொந்து சோகத்தினால் சோர்வடைந்தவருமான அந்த ஸ்ரீராமர் ஏகாக்ர சித்தமுடைய லக்ஷ்மணரை பார்த்து ஒரு சொல்லை மேற்கண்டவாறு சொல்லிவிட்டு மிக்க அழகிய பம்பை சரசிற்கு வந்து சேர்ந்தார்.
ततो महद्वर्त्म सुदूरसङ्क्रमः क्रमेण गत्वा प्रविलोकयन्वनम् ददर्श पम्पां शुभदर्शकाननाम् अनेकनानाविधपक्षिसङ्कुलाम् ततः அப்பொழுது சுதூர சங்கிரமः வெகு தூரம் நடந்து வந்த அவர் மகத்வத்ம அடர்ந்த நீண்ட வழியாகிய வனம் காட்டை பிரவிலோகையன் பார்த்து கொண்டே கிரமேண கொஞ்சம் கொஞ்சமாய் கத்வா கடந்து சுபதர்ஷகானனாம் அழகிய சோலைகளை உடையதும் அநேக நானாவித பக்ஷி சங்குலாம் அநேக பலவித பக்ஷிகளால் நிறைந்து விளங்குகிறதுமான பம்பாம் பம்பா சரசை ததர்ஷ கண்முன் கண்டார். அப்பொழுது வெகு தூரம் நடந்து வந்த அவர் அடர்ந்த நீண்ட வழியாகிய காட்டை பார்த்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாய் கடந்து அழகிய சோலைகளை உடையதும் அநேக பலவித பக்ஷிகளால் நிறைந்து விளங்குகிறதுமான பம்பா சரசை கண்முன் கண்டார். இத்யர்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே பஞ்சசப்ததிतमः सर्गः. इत्यारण्यकाण्डं समाप्तम्. अस्यानन्तरं किष्किन्धाकाण्डः भविष्यति. तस्यायामाद्यः श्लोकः. स तां पुष्करणीं गत्वा पद्मोत्पलजशाकुलां राम सौमित्रिसहितो विललापाकुलेन्द्रियः. शुभं भूयात्. ॐ